ஹலோ ஆல், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னைக்கு இந்த வீடியோவை என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொட்டீன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் எப்பவும் போல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் அவகாடோ சாண்ட்விச். இதுக்கு அவகாடோவை இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு இப்போ அது கூட வெங்காயம் அண்ட் தக்காளி அண்ட் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் கலந்து இந்த மாதிரி லைட்டாக இடிச்சுக்கணும். இடித்து நம்ம ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அவகாடோவுக்கு சீஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இதுவே ஒரு சீஸி ஃபீலிங் கொடுக்கும். இந்த இடிக்கல் ரீசெண்டாக ஐக்கியாலேருந்து வாங்கியிருந்தது. இதில் இஞ்சி தட்டுறது இந்த மாதிரி பர்பஸை தவிர இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால சட்னி எல்லாம் அப்படியே லைட்டாக தட்டி அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தக்காளியை சுட்டு ஒரு சட்னி பண்ணியிருந்தேன், சால்சா மாதிரி. அது ஒரு ப்ராப்பரான டெக்ஸ்டரில் நல்லா கோர்ஸாக அந்த சட்னி நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அந்த டைப்பில் கிடச்சிது. இன்றைக்கி அவகாடோ சாண்ட்விச்சும் அப்படி தான். இல்லாட்டி இந்த ஒரு அவகாடோ சாண்ட்விச் பண்ணுறதுக்காக அதை மிக்சியில் போட்டு மேஷ் பண்ணணும். ப்ளஸ் வெங்காயம் தக்காளியெல்லாம் மிக்சியில் போட்டோம்னா ரொம்பவே மேஷ் ஆயிரும். இப்போ அப்படி இல்லாமல் அவகாடோவை மேஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் தக்காளியை ஜஸ்ட் ஒரு 2 தட்டு தட்டினா போதும், ப்ராப்பராக அந்த கோர்ஸ் டெக்ஸ்டருக்கு வந்துடுது. இதை நான் இன்றைக்கி என்னோடய சாண்ட்விச் டோஸ்டரில் டோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த டோஸ்டரில் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வச்சு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு அரேஞ்ச் பண்ணுறப்ப கையெல்லாம் ரொம்ப சுடுது, ஒழுங்காக அரேஞ்ச் பண்ண முடியல. இப்போல்லாம் ஸ்நாக் அவகாடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கிடைக்குது. முன்னாடியெல்லாம் அந்த பெரிய அவகாடோஸ் தான் வரும். அது இம்போர்ட்டட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது மேபி நாட்டி வெரைட்டின்னு நினைக்கிறேன், இந்தியன் வெரைட்டி. குட்டி குட்டியாக இருக்குது அண்ட் கரெக்டாக இருக்குது, சீக்கிரமாக கெட்டு போகிறதும் கிடையாது. புஜுக்கு 2 ப்ரெட்டுக்கு நடுவில் இதை சாண்ட்விச் மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் இந்த ப்ரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே அவகாடோவை ஸ்ப்ரெட் பண்ணி டோஸ்டி மாதிரி சாப்பிட்டோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது ப்ரெட் அதிகமாக உள்ளே போகாது இல்லையா, அதனால. இந்த வருஷம் மேங்கோ சீசன் ஆல்மோஸ்ட் எண்டிங்க்கு வந்தாச்சு. வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒரு மேங்கோ ரெசிபி மேங்கோ சாகோ. அதை ஃபைனலி இந்த கடைசி கட்ட மேங்கோஸை வச்சு ட்ரை பண்ணியே தீரணும்னு ஒரு முடிவு பண்ணி ஆரம்பிச்சாச்சு. இதுக்காக தான் 1 கப் ஜவ்வரிசியை நல்லா நான் ஊறவெல்லாம் வைக்கல, அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன். இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆனால் தான் நல்லா வேகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் உள்ளே வெந்த மாதிரி தெரியல. நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அப்படியே வச்சிடணும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னால் ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டான ஒரு கலருக்கு வந்துடுது. இதை அதுக்கப்புறமா எடுத்து நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணால் தான் அந்த ஸ்டிக்கி நேச்சர் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா தனித்தனியாக இருக்குது, இல்லாட்டி இந்த மாதிரி ஒட்டிக்குது. நான் ஸ்டில் 2-3 தடவை வாஷ் பண்ணியுமே அது ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டியெல்லாம் உதிர்த்து விட்டுட்டு எங்கிட்ட இந்த ஒரு மேங்கோவை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அது கூட கொஞ்சம் பாலோ இல்லை மில்க் மெய்டு இது மாதிரி எல்லாம் கலந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மில்க் மெய்டு இல்லாட்டி சுகரும் பாலும் சேர்த்துக்கோங்க, அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு மேங்கோக்கு ஏற்ற மாதிரி தான் நான் 1 கப்பு ஜவ்வரிசி போட்டிருந்தேன். ஆனாலும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நிறையா இருந்த மாதிரி இருந்தது. அதனால் பாதி ஜவ்வரிசியை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை இந்த மேங்கோ பேஸ்ட்டோட கலந்துக்கிட்டேன். மேங்கோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து கலந்துட்டா கொஞ்சம் திக்காகவே ஆயிடுது. கடைசியில் நான் பார்த்த வீடியோஸ்லலாம் இருந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு லேயராக இது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம எவ்வளோ பண்ணியும் அது தெரியவே இல்லை. அந்த லேயர், அந்த எல்லோ கலர் தான் அந்த கப்பில் ஃபுல்லாகவே தெரியுது. வீடியோவுக்கு சுத்தமாக தெரியல. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஆனால் ஹைப் கொடுத்த அளவுக்கு அப்படியெல்லாம் இல்லை. நார்மலாக யூஸ்வலாக மேங்கோ புட்டிங் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. போன வாரம் பண்ண வேண்டிய இந்த வேலை, மசாலா தூள் அரைக்கிறது, சாம்பார் பொடி, கறி மசாலா தூள், சில்லி பவுடர், இந்த 3மே தீர்ந்துருச்சு. ஸோ இந்த 3 தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த சாம்பார் பொடி வகைகள் எல்லாம் நான் எப்படியும் கடைசியாக அந்த சம்படத்துலேருந்து எடுத்து லாஸ்ட் பேட்சை எப்பவும் யூஸ் பண்ணுற டெய்லி கண்டெய்னர்ஸில் ஃபில் பண்ணுவேன் இல்லையா, அந்த லாஸ்ட் பேட்சப்போ மசாலாஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வறுத்து பொடி பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் நெக்ஸ்ட் பேட்சுக்கு ஒரு வாரம் வரும். அதுக்கு முடிகிறப்ப கரெக்டாக நம்ம புது பேட்சை எடுத்துக்கலாம். இந்த தடவை ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் மிச்சம் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் நான் இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் போடுற இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ வர மாதிரி எப்படியும் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா அதுக்கு கம்மியாக கொண்டு போனால் அந்த மெஷினில் அரைக்கிற அண்ணா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. இவ்வளோதான் நான் எனக்கு ஆகும் அப்படின்னா மெஷின் வராது, அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி சரி 1 கிலோவுக்கு நீங்கள் பணம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் அரைச்சி கொடுத்துருவாரு.
பொடிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே சைடில் வந்து சாயந்தரம் டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சிடுறது தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சாயந்தரம் டைமில் வறுக்க ஆரம்பித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் அரைச்சா தான் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து மிஷினை ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக இருப்பாங்க. மத்தியான டைம்லலாம் போனால் எப்போ இருக்காங்க இல்லைன்னே சொல்ல முடியாது. இந்த எல்லா படியும் நான் பண்ணுற சின்ன குவான்டிட்டியை வறுக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் to 1 hour தான் ஆகும். ஆனால் பிரச்சனையே எங்கன்னா அதை ஆரம்பிக்கிறதுல தான் இருக்குது. எத்தனை பேத்துக்கு இது கரெக்டுன்னு தோணுது? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பெங்களூரில் வேறு லெவலில் குளிர் அடிக்குது. அதனால அடுப்புக்கிட்ட நின்று வறுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. சாம்பார் பொடிக்கு போடுறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இல்லை, அதனால் புதுசாக வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுடலான்னு அந்த எல்ஜி பெருங்காயம் வாங்கினேன். அப்போ பக்கத்தில் ஒரு சின்ன டப்பா இருந்தது. சரி என்ன தான் இருக்குன்னு அதையும் வாங்கிட்டு வந்தேன். பட் அதில் மைதா கலந்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த பெருங்காயத்தூளை அப்படியே ஓடிஜி ஓவனில் ஒரு 10 minutes ஒரு 150 degree Celsiusல வச்சுட்டேன். அது அப்படியே சாஃப்ட் ஆகிடும். மறுபடியும் திருப்பி ஒரு 10 minutes வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம அடுப்பில் வச்சு அந்த அடுப்பு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இது பாட்டுக்கு அவனில் நல்லா சூப்பராகவே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இங்கே பருப்பு வறுக்கிறதுக்குள்ளே அங்கே பெருங்காயமும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதை பிச்சு இன்னொரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா மொறுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுலேருந்து ஒரு 2-3 துண்டை மட்டும் நான் சாம்பார் தூளுக்கு அப்படியே முழுசாகவே போட்டுருவேன். இந்த சாம்பார் தூளுக்கு நான் போட்டிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்க்ரீனில் கீழே டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். வறுத்ததெல்லாம் ஒன்ஸ் ஆறுனதுக்கப்புறம் அதை அந்த பெரிய சம்படத்தில் மாற்றியாச்சு. இது கூட பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலைக்கு நான் கருவேப்பிலை பொடி அரைச்சேன் இல்லையா, என்னோட போன வாரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறையா கருவேப்பிலை ஒரு 20 கிலோ கிட்ட கொண்டு வந்து அதை பொடியாக பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 கரண்டியை எடுத்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், சாம்பார் பொடியோட வேலை முடிஞ்சது. இனி அரைச்சிட்டு வந்தால் சரி. அடுத்த மசாலாவுக்கு போயிடலாம். இது கறி மசாலா பொடி. சாம்பார் தூளை நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, முக்கியமாக சாம்பார் வைக்க அடுத்தது புளிக்குழம்புல ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துவேன். இந்த கறி மசாலா தூளை எதுக்கெல்லாம் சேர்த்தலாம் அப்படின்னா, சிக்கன், மட்டன், எக்கு, காலிஃப்ளவர், காளான் இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற குழம்பு ரெசிபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பருப்பு கூட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த கூட்டு வச்சதுக்கப்புறம் கடைசியாக போடலாம். கீரை எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மொத்தம் 5 பொருள் தான்: கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, கருவேப்பிலை தூள். கொத்தமல்லியோட ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கணும். மிளகா அதில் பாதிக்கும் கம்மியாக இருந்தால் போதும். சீரகம், மிளகு கண்டிப்பாக கொத்தமல்லி 500 கிராம் போட்டோன்னா இது 100 கிராமாவது போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பண்ணது கறி மசாலா தூள். கரம் மசாலானா தான் நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா ஐட்டத்தையும் போட்டு நம்ம அதை வறுத்து அதை யூஸ் பண்ணுவோம். நான் இன்னைக்கு அதை பண்ணலை. ஸோ சிக்கன் பண்ணும்போது இந்த கரம் மசாலா ஒரு ஸ்பூனும் கறி மசாலா ஒரு 4 ஸ்பூனும் போட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுவே மட்டன் பண்ணும்போது கரம் மசாலா 2 ஸ்பூனும் கறி மசாலா ஒரு 3 ஸ்பூனும் போட்டோம்னா கொஞ்சம் ஈக்குவலான அந்த அந்த மட்டன் மசாலா ஃப்ளேவருக்கு வந்துடும். ஸோ இவ்வளோதான். இதில் இருக்கிறத இந்த மாதிரி ரேஷியோவை மாற்றி போடுறதுல தான் இருக்குது நம்மளோட சமையலின் மனமே. இந்த மலையிலேயே பாவம் என் ஹஸ்பண்ட் தான் போய் அரைச்சிட்டு வந்தார். அவர் எதுக்கு அனுப்பிச்சேன்னா, அவர் தான் எப்படியாவது அந்த அண்ணாட்ட நைஸ் பண்ணி பேசி அரைச்சிட்டு வந்துடுவார். கண்டிப்பாக அவரை விடவே மாட்டார். ஸோ அதே மாதிரி க்ளீனாக அரைச்சிக்கணுன்ட்டார். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரியே அவர் வந்து நான் இதை பண்ண மாட்டேன், கம்மியாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு பார்த்தாரு. பட் எப்படியோ அரைச்சிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் என்னோட கிச்சனோட டூர் கேட்டிருந்தீங்க. அந்த சிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. டூர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபிளில் இருந்த லெட்டர்ஸ் எல்லாம் அழிஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் நீட்டாக நான் எழுதி வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஃபில் பண்ணாமல் 2-3 பாக்ஸஸ் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது இல்லையானால ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்த ரீசெண்டாக இந்த பாக்ஸஸில் வந்து நான் ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணி அதை கொட்டி வச்சுருக்கேன். அதை பேக்கிங்க்கு அப்பப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணி. அதனால இன்னொன்னுல கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நிறையா குழம்புக்கு அப்புறம் இந்த பஜ்ஜி எல்லாம் போட்டிருக்கலாம், டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பேக்கெட்டோட வைக்கிறப்ப கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம், அப்பப்போ போய் எடுத்துட்டு இருக்கணும். அண்ட் ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த சீரகம் கிரைண்ட் பண்ணுற இந்த மில், இது பெப்பர் எப்படி தூள் தூளாக்குதோ அதே மாதிரி சீரகத்தையும் கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். நேற்று சாம்பார் பொடிக்கு போட்டது போக மிச்சம் இருந்த பெருங்காயத்தை அப்படியே வச்சுட்டேன். அதை மறுபடியும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இன்னொரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்.
இந்த பீஸா பாஸ்தா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் போடுவோம் இல்லையா, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதில் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ண ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுனா, என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த மக் கேக்ஸு. இன்றைக்கி புஜுவும் அவனுக்கு மக் கேக் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால் இன்றைக்கி சாக்கோலாவா மக் கேக்கு, இதை இன்றைக்கி ஓட்ஸு அண்டு வீட் அப்படின்னு 2 விதமான ஃப்ளேவரில் பண்ண போகிறோம். ஒரு கப்பில் நான் ஓட்ஸும் நெய்யும் கலந்த ஒரு காம்பினேஷனை, இன்னொரு கப்பில் வீட்டும் தேங்காய் எண்ணெயும் கலந்துருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேம் தான். இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ்னா அதை 1 மினிட்டுக்கு நம்ம வச்சு எடுத்துட்டோம்னா போதும். பட் நான் இன்றைக்கி ஓடிஜியில் ஒரு 15 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் வைக்க போகிறேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் இன்னொரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து நல்லா கேக் வந்து உப்பி வந்துச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே கொதிக்குது. ஓட்ஸும் நெய்யும் இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால் புஜு வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த வீட் இருந்தது அந்தளவுக்கு சாக்லேட்டியே இல்லை, ஒரு மாதிரி கேக்காக இருந்தது. ஸோ அதை வந்து நான் தான் சாப்பிட்டேன். ஸோ இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் என்னென்னா, இந்த சாக்கோலாவா கேக் பண்ணுறீங்கன்னா அதை ஓட்ஸில் பண்ணி பாருங்கள், அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலி நம்ம கிச்சன் டூருக்கு வந்தாச்சு. இங்கே வச்சுருக்கிறது என்னோட செலவு பெட்டி. பக்கத்தில் மைதா அண்ட் கோதுமை, சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக வச்சுருக்கேன். மேலே இருக்கிறது ஸ்நாக்ஸ் டப்பாங்க. இதுதான் மெயின் ஸ்பைஸ் ஏரியா. இந்த இடத்துல நான் அதிகமாக யூஸ் பண்ணுற 2 பருப்பு தான். ஒன்று துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு. அது 2 மட்டும் நான் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் பேக்கெட்டில் அப்படியே ரப்பர் பேண்ட் தான் போட்டு வச்சுருப்பேன். மற்றது எல்லாமே நம்ம மசாலா பொடிங்கள் தான். இந்த சைடு ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் பிரியாணி மசாலாஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் காஃபி டீக்கான பொருட்களும் இங்கே இருக்கும். அண்ட் பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா பருப்புங்க அண்டு செலவு சாமானுங்க, அதெல்லாம் வந்து இந்த 2 டப்பாலையும் இருக்கும். இங்கே இருக்கிறது சின்ன சின்ன ஸ்பைசஸ், ஸ்நாக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற சீசனிங்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ என்னோட கிச்சன் டூர் அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த சைடு ஃப்ரிட்ஜு, அதுக்கு பக்கத்தில் வெளியில் ஸ்டோர் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஒரு ஷோ ஏரியா, அவ்வளோதான். கீழே இருக்கிற கபோர்ட்ஸ்லாம் பாத்திரங்கள் தான் வச்சுருக்கேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ தட் எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.